ஸ்ரீ குருப்யோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. சம்பு சங்கரனானார். 1வது பகுதி, பேஜ் நம்பர் 571 576 வரலும் எடுத்துட்டு இருக்கேன். யோகம் அப்படின்னா சேர்க்கை. எதனோடது சேர்க்கை? அதாவது இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது பரமாத்மாவோட சேர்றது, அதுதான் யோகம், சேர்க்கை அப்படின்னு சொல்கிறது. அதாவது நாம் பண்ணுற காரியத்தினுடைய பலன் என்னவா இருக்கும், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு அந்த பலன் மேலே பற்று இல்லாமல் நித்திய கர்ம அனுஷ்டானங்களை பண்ணிட்டு அதன் மூலம் சித்தி பெற்று பக்தியோட மனசையும் கண்ட்ரோல் வச்சுண்டு கடவுளுடைய அனுகிரகத்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நிலை தான் இந்த யோக நிலை அப்படின்னு பெரியவா சொல்கிறான். இதுதான் வேதத்தினுடைய பரம தாத்பரியமாகவும் இருக்கு. கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு பகவத்கீதையில் சொல்கிறதும் இதுதான். மேலும் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறது நான் வேறு சிவன் வேறு இல்லை அப்படின்னு அவருடைய விஸ்வரூப தரிசனம் காமிக்கிறார் இல்லையா. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய ஈஸ்வர ரூபத்தை பார் அப்படின்னு தான் சொல்கிறார். என்னுடைய கிருஷ்ண ரூபத்தை பார்னு சொல்லலை, என்னுடைய ஈஸ்வர ரூபத்தை பார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தான் வேறு சிவன் வேறு இல்லைங்கிறத கிருஷ்ண பரமாத்மா ப்ரூவ் பண்ணுறார். அண்ட் கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம ஜகத்குரு அப்படின்னு சொல்கிறோம். அதான் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குருன்னு ஸ்லோகமே இருக்கு. அப்போ என்ன சொல்றார் கிருஷ்ணர், எத்திர ரகுநாத கீர்த்தனம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எப்பெல்லாம் தர்மத்துக்கு ஒரு கேடு வருதோ அப்பெல்லாம் நான் வருவேன், நான் உபதேசம் பண்ணுவேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்போ கிருஷ்ணருடைய அவதாரம் துவாபர யுகம், அதுக்கு அடுத்தது கலியுகம். இந்த கலியுகத்தில் தான் இந்த 72 விதமான துர்மதங்கள் அப்படியே போட்டு மக்களை அலக்கழிச்சது நம்ம நிறைய பார்த்தோம் சங்கரருடைய சரித்திரத்தில். இதுவும் சங்கர சரித்திரத்தோடைய ரிலேட்டட் தான் இது. அதான் எப்போதுமே அதர்மம் ஆரம்பிக்கிற போது தட்டபுட்டெல்லாம் இருக்கும், அப்படியே கோலாகலமாக ஆரம்பம் இருக்கும். ஆனால் அது எவ்வளோ நாள் நிலச்சி நிற்கிறது அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அப்போது என்ன ஆகுது, நிறைய இந்த 72 விதமான துர்மதங்கள் எத்தனை வளர்ந்ததோ அத்தனை காணாமையே போயிடுது. பேர் சொல்லக்கூடிய புத்திசம், ஜெயினிசம்னு 2-3 மதங்கள் தான் கொஞ்சமாவது நிலச்சி நிற்க முடிஞ்சுது. அதுவும் ரொம்ப நாள் நிலச்சி நிற்க முடியலை. அப்போ இந்த வைதீக நலத்துக்கு ஒரு நலிவு ஏற்பட்ட போது பரமேஸ்வரன் என்ன பண்ணுறார், நம்மளுடைய அவதாரம் ஏற்படணும்னு நினச்சார். துவாபர யுகத்தில் ஏற்பட்ட நலிவு ஒரு சாதாரண நலிவாம். அப்போ பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் எவ்வளோ அநீதி பண்ணினா அது கொஞ்சம் சாதாரணந்தாங்கிறார் பரமாத்மா. துவாபர யுகத்தில் நடந்த அநீதி கொஞ்சம் பரவாயில்ல, ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் இருந்தது, பொறுத்துக்கொள்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த கலிகாலத்தில் நடக்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த துவாபர யுகத்தில் ஏற்பட்ட நலிவு சாதாரணம்தான். ஸோ அதனால் ஏதோ கொஞ்சம் நேரத்தில் தான் என்னோடய அட்வைஸ் தேவைப்பட்டது. மற்ற டைம்லலாம் நான் ஆயர்பாடியிலையும் என்னுடைய லீலைகளையும் புரிந்து துவாரகையில் ரூலிங் பண்ணிட்டு பாண்டவர்களுக்காக தூது போகிறதுன்னு பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த கலிகாலத்தில் உபதேசங்கள் கொஞ்சம் பண்ணக்கூடிய உபதேசங்கள் போறலை. அதுக்கு பெரியவா எப்படி சொல்கிறான்னா, ஒரு திக்கு டார்க்னஸ், ஒரு அடர்த்தியாக இருக்கக்கூடிய இருட்டை போக்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய வெளிச்சம் தேவையாக இருக்குது. கொஞ்சம் இருட்டுனா திரும்ப அகல் விளக்கு போகிறோம். அடர்ந்த இருட்டை போக்கணும் அப்படின்னா வெளிச்சம் பிரகாசமாக வேணும். அப்போது ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக உபதேசம் பண்ணுற மாதிரி ஒரு அவதாரம் எடுக்கணும். அதனால தான் சர்வ வித்தைகளுக்கும் நாயகமாக இருக்கக்கூடிய சதா சிவனே ஆதிசங்கரரா
அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறது தான் சம்பு சங்கரரானார் அப்படின்னு சொல்கிறார். மேலும் சொல்கிறார். அது என்னங்கிறத நாளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.